ஹலோ நண்பா, தமிழில் மட்டுமே அனிமே பார்க்கக்கூடிய தமிழ் அனிமே ஃபேன்ஸ் வின் பிரேக்கர் பார்த்துருப்பீங்க. தாறுமாறாக இருக்கும். ஆனால் வின் பிரேக்கருக்கும் முன்னோடியாக ஒரு அனிமே இருக்குது. அந்த அனிமே வின் பிரேக்கருக்கும் மேலே பயங்கரமாக இருக்கும். அந்த அனிமே பேர் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். இந்த அனிமேவை பற்றி பார்த்துட்டு இது தமிழ் டபுளில் வருமா வராதாங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் இந்த அனிமையோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழறாரு. ஹீரோக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. அவங்க திடீர்னு இறந்து போறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இருந்தும் அவர் அதை பெருசா எடுத்துக்காம அவரோட வாழ்க்கையை அவர் வாழறாரு. ஆனா எதிர்பாராத விதமா அவருக்கு நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட பாஸ்ட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல நம்ம எப்படி பாஸ்ட்டுக்கு வந்தோம்னு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பாஸ்ட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ இதுதான் வாய்ப்புன்னு தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். என்னதான் இங்க இப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் ஹீரோ டோக்கியோல ஒரு மாஞ்சி கேங்ல சேருவாரு. அங்கதான் தரமான சம்பவம்லாம் இருக்கு. அந்த கேங்ல மைக்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. உமேமியாக்கே நான் தான்டா அப்பன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். எப்படி வின் பிரேக்கர்ல கேங்கு சண்டை சம்பவம்னு இருக்குமோ அதே மாதிரி இதுலயும் கேங்கு சண்டைன்னு தான் இருக்கும். ஆனா வின் பிரேக்கர் வந்து ஆக்ஷன் ஜானர்ல வந்துடும். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல வந்துடும். இந்த டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் வந்து தமிழ் டபுள்ல வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் கிரன்ச் ரோல்ல இருந்து எந்த உறுதியான டீட்டெயிலும் கொடுக்கல. ஆனா கண்டிப்பா தமிழ் டப்பிங் வரும். ஒவ்வொரு நல்ல அனிமையெல்லாம் தமிழ் டப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்றாங்க. வர்றதுக்கு வருஷ கணக்கு ஆகுது. அதனால கூடிய சீக்கிரம் தமிழ் டப் பண்ணுவாங்கன்னு நம்புவோம் இந்த டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். இந்த அனிமேக்கு IMDb ரேட்டிங் வந்து 7.7 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒர்த் வாட்சா தான் இருக்கும். எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். இந்த அனிமேல ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கு. பார்க்கவே ரொம்ப மாசா இருக்கும். அனிமேவை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதுல ஹீரோக்கும் மேல ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு பிடிச்சிரும். அப்படிதான் மோஸ்ட் ஆஃப் அனிமே இருக்கும். வின் பிரேக்கர் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நாமளும் மாசா இருக்கணும், நாமளும் ஒரு கேங்கா சுத்தணும், சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப் இருக்கும் எல்லாருக்கும். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸை பார்த்துட்டிங்கன்னா கேங்ஸ்டராகவே மாறிடுவீங்க. அதே மாதிரி டைம் ட்ராவலும் இருக்குது உள்ளார. யாருக்கு தான் பிடிக்காது டைம் ட்ராவல். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாகவும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் தான் இருக்கும். தமிழ் டபுளில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக தமிழ் டபுளில் வரும், காத்துட்டு இருக்கும். யாரெல்லாம் இந்த அனிமே தமிழ் டபுளில் பார்க்க ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க அனிமே ஃபேன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நண்பா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.